வணக்கம். 2024 கவர்மெண்ட் கோட்டால இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக மாணவர்கள்லாம் வேகமா விறுவிறுப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேமெண்ட் பண்ணி சர்டிபிகேட்லாம் உள்ள அப்லோட் பண்ணிட்டாங்க. சரி, அதெல்லாம் ஓகே. அடுத்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் உங்க எல்லாருக்குமே இருக்கும். அப்புறம் எப்ப கவுன்சிலிங், எப்ப பாத்தீங்கன்னா நாங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், அடுத்து என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஏகப்பட்ட குழப்பத்தோட நீங்க இருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ பாருங்க. நீங்க பாக்குறது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அதனால இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரொம்ப முக்கியமா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கு, வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. நீங்க தொடர்ந்து டிஎன்இ அப்டேட்டை நீங்க தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா மே 6ஆம் தேதி ஓபன் பண்ணியிருந்தாங்க. இந்த நாள் வரைக்கும் 12 நாள்ல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1,62,486 பேர் பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேமெண்ட் அந்த ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி இந்த கம்யூனிட்டிக்கு 500 ரூபாய், எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கம்யூனிட்டிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 250 ரூபாய் தானே வாங்குறாங்க. அதை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணல நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பேமெண்ட் பண்ணவங்கன்னு பாத்தீங்கன்னா 1,10,314 பேர் பாத்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா சர்டிபிகேட், எல்லா சர்டிபிகேட்டும் அதாவது 10th 12th அதுக்கப்புறம் டிசி ஏகப்பட்ட சர்டிபிகேட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணவங்கன்னு பாத்தீங்கன்னா 71,516 பேர் பாத்தீங்கன்னா சர்டிபிகேட்லாம் அப்லோட் பண்ணிருக்காங்க. நம்மளுடைய கணக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்றவங்கள நம்ம கணக்குல எடுத்துக்க கூடாது, அதே போல பேமெண்ட் பண்ணவங்களையும் கணக்குல எடுத்துக்க கூடாது. நம்ம எடுத்துக்கக்கூடிய கணக்குங்கிறது பாத்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிருக்காங்கல்ல அதை நம்ம கணக்குல எடுத்துக்கணும். பாப்போம். வெறும் பாத்தீங்கன்னா 12 நாள் ஆயிருக்கு. இன்னும் கரெக்டா பாத்தீங்கன்னா ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் யார் யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சர்டிபிகேட் அப்லோட் பண்ண போறாங்க அப்படிங்கறத தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. டிஎன்இஏ சம்பந்தமான முழு அப்டேட்டும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஓகேங்க. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம், சர்டிபிகேட்லாம் அப்லோட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத எல்லாருடைய ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம எல்லாருக்குமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு 6ஆம் தேதி 6/6/2024 வரைக்கும் டைம் இருக்கு. யார் யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்களோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறம் சர்டிபிகேட் அப்லோட் பண்ணணும். நீங்க எல்லாருமே இப்ப சர்டிபிகேட்லாம் அப்லோட் பண்றீங்களா, அதுக்கு பாத்தீங்கன்னா 12/6/2024 வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. உங்களுடைய சர்டிபிகேட்லாம் உள்ள அப்லோட் பண்றதுக்கு 12/6/2024 வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்கப்புறம் அதே 12/6/2024 அன்னைக்கு ரேண்டம் நம்பர் அப்படின்னு ஒண்ணு வருது. ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப பிசிக்ஸ்ல ஒரே மார்க்ல 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒரே மார்க்ல நிறைய பேர் ஒரே கட் ஆஃப்ல வருவாங்க. அவங்களுக்காக தான் இந்த ரேண்டம் நம்பர் அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அது ஒண்ணு பெரிய லெவல்ல யாருக்கு யூஸ் ஆகாது. சோ நார்மலா ஒரு ரேண்டம் நம்பர் பாத்தீங்கன்னா 12/6/2024 அன்னைக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ரேண்டம் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப எல்லாருமே சர்டிபிகேட்டை உள்ள அப்லோட் பண்ணிட்டீங்க. நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா, சார் நாங்க அதை தப்பா பண்ணிட்டோம் சார் நான் சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா உள்ள அப்லோட் பண்ணல சார் நாங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய இன்கம் சர்டிபிகேட் கொடுக்கல சார் நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கொடுக்கல சார், இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டேன் சார், என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்காக அதாவது 13/6/2024 இருந்து 30/6/2024 வரைக்கும் உங்களுக்காக பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஆன்லைன்ல செய்து தரப்பட போகுது. அதாவது நீங்க எங்கேயும் போக தேவையில்ல, நீங்க டிஎஃப்சி சென்டருக்கு போக தேவையில்ல, எங்கேயுமே போக வேணாம். உங்களுடைய சர்டிபிகேட் நீங்க உள்ள அப்லோட் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஆன்லைன்ல வெரிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல நீங்க ஒரு டிஎஃப்சி சென்டர் செலக்ட் பண்ணிருப்பீங்க உங்க ஊருக்கு பக்கத்துல. அந்த சர்டிபிகேட் எல்லாமே அது எல்லாமே அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்க பாத்தீங்கன்னா சக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நீங்க அப்லோட் பண்ணதுல ஏதாவது தப்பு பண்ணிருந்தீங்கன்னா உங்களை டிஎஃப்சி சென்டர்ல இருந்து போன் பண்ணி உங்களை கூப்பிட்டு வீட்டுல இருந்து கூப்பிட்டு வாங்கப்பா சர்டிபிகேட்லாம் நீங்க தப்பா கொடுத்துருக்கீங்க, வேற சர்டிபிகேட் கொண்டு வாங்கன்னு உங்களை கூப்பிடுவாங்க. நீங்க போய் கொடுத்துக்கலாம். அதனால யாரும் பயப்பட வேண்டியதில்லை. டிஎஃப்சி சென்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்காக உதவி பண்ண மாவட்டம் தோறும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க 110 டிஎஃப்சி சென்டர் திறந்திருக்காங்க. அது சம்பந்தமா எந்த இன்ஃபர்மேஷன் வேணாலும் நீங்க பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க பாத்துங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க இணைஞ்சுக்குங்க. வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க இணையும் போது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா அப்புறம் அந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் 13/6/2024 இருந்து 30/6/2024 வரைக்கும் ஆன்லைன்லயே முடிஞ்சிடும். ஆன்லைன்ல தான் எல்லாமே நடக்கும். முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் மெயின் மேட்ரு. அதாவது பாத்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல ரொம்ப 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 முக்கியமானது. இந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சுதான் உங்களுக்கு சீட் எங்க கிடைக்கும், எப்படி கிடைக்கும், என்ன மாதிரி கிடைக்கும், வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லையா, என்ன நடக்கும் என்ன நடக்காது எல்லாத்தையுமே நம்ம சொல்ல முடியும். அந்த ரேங்க் லிஸ்ட் பாத்தீங்கன்னா எப்படி வெளியாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே வெளியாகும். இப்போ ஒரு 2 லட்சம் பேர் பாத்தீங்கன்னா சர்டிபிகேட்லாம் அப்லோட் பண்ணி எல்லாமே பண்றாங்கன்னா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. பொதுவா எல்லாருக்கும் ஒரு ரேங்க் லிஸ்ட் வரும்.
ரேங்க் லிஸ்ட்ல உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் அப்படின்னு ஒன்று வரும். என்ன மாதிரி எல்லாம் ரேங்க் வரும்னு நான் சைட்ல போடுறேன் பாத்துங்க. ஜென்ரல் ரேங்க் அப்படின்னு ஒன்று வரும், கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னு ஒன்று வரும். இதே 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் நான் கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிச்சேன் சார். கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிச்சிருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும், 7.5 ரிசர்வேஷன். அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ரேங்க் அப்படின்னு ஒன்று வரும், கவர்மெண்ட் கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னு ஒன்று வரும். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு ரேங்க் வரும், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒரு ரேங்க் வரும், டிஃபரெண்ட்லி ஏபிள்டுக்கு வரும். ஸ்போர்ட்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேன் டிஃபரெண்ட்லி ஏபிள்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேரடியா உங்களை வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கூப்பிடுவாங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேனு அவங்களை வந்து நேரடியா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கூப்பிட்டு உண்மையாவே அவங்க வந்து ஒரு சிறந்த விளையாட்டு வீரரா, சிறந்த அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னாள் ராணுவத்தினரா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கு கூட கூப்பிட வாய்ப்புகள் இல்ல, அவங்களுடைய டிசபிலிட்டியை வச்சு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது மாதிரி எல்லாருக்குமே ரேங்க் வெளியாகும். எப்ப வெளியாக போகுது, அதாவது வந்து பாத்தீங்கன்னா 10/7/2024 அன்னைக்கு வெளியாக போகுது. அதே போல அன்னைக்கு ஒகேஷனலுக்கும் ரேங்க் வெளியாகும். ஒகேஷனலை பத்தி நீங்க சொல்லவே இல்லைங்க. ஒகேஷனலுக்கும் ஒரு ரேங்க் வெளியாகும். ஒகேஷனல்ல 7.5 இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ரேங்க் வெளியாகும். இந்த மாதிரி எல்லாருக்குமே ரேங்க் அன்னைக்கு வரும். உங்களுடைய ரேங்க், அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் ஒரு ரேங்க் வரும், உங்களுடைய கம்யூனிட்டிக்குன்னு ஒரு ரேங்க் வரும். இப்ப நான் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, ஓசியை தவிர மற்ற எல்லாத்துக்கும் அவங்களுடைய கம்யூனிட்டிக்குன்னு ஒரு ரேங்க் வரும். அந்த கம்யூனிட்டிக்குன்னு ஒரு ரேங்க் வருது இல்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கம்யூனிட்டி ரேங்கை வச்சுதான் இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல எங்க சீட்டு கிடைக்கும், எங்க கிடைக்காது, வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பு இல்லையா அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம சொல்ல முடியும். அதனால எல்லாருமே வெயிட் பண்ணுங்க, பயப்படாதீங்க. இன்ஜினியரிங் கவுன்சிலிங்னா நம்ம சேனலை பாருங்க. உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் பல வீடியோக்கள் நான் கொடுத்துட்டு இருக்கேன். பல டிபார்ட்மெண்ட்ஸை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். சீட்டு கிடைக்குமா கிடைக்காத பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கவுன்சிலிங் எப்பதாங்க ஸ்டார்ட் ஆகும், நாங்க எப்ப காலேஜுக்கு போறது, நாங்க காலேஜுக்கு போகணுமா வேணாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாம் எப்ப காலேஜுக்கு போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் மாசம் தான். என்னங்க இது செப்டம்பர் மாசமா? ஆமா, நீங்க வந்து செப்டம்பர் மாசம் தான் போறீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஜூலை 10ஆம் தேதி தான் வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வருது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க எப்படி பார்த்தாலும் ஜூலை லாஸ்ட் வீக்லாம் உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க தொடங்க ஆரம்பிச்சிருவாங்க. தொடங்க ஆரம்பிக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 ரவுண்டா பிரிச்சிருவாங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், நீங்க போய் பாருங்க. அதாவது ஒரு ரவுண்டும் எப்படி நடக்கும், ஒரு ரவுண்டு, 2 ரவுண்டு, 3 ரவுண்டா நடத்துவாங்க. 3 ரவுண்டும் ஒரு ரவுண்டும் 13 நாள் நடக்கும். ஒரு ரவுண்டு 13 நாள். யார் எந்த ரவுண்ட்ல வர போறாங்கன்னு இப்ப வரைக்கும் எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியாது. நம்ம கவர்மெண்ட் வந்து அதை எப்ப சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 12, அதாவது வந்து பாத்தீங்கன்னா 10/7/2024 அன்னைக்கு ரேங்க் லிஸ்ட் வருதுல, அந்த 10/7/2024 அன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிடும் எந்த நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த ரவுண்ட்ல வர்றோம் அப்படின்னு. நம்மளுடைய கட் ஆஃப் எந்த ரவுண்ட்ல வருது. 3 ரவுண்டா பிரிச்சிருவாங்க, ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, 3 ரவுண்டா பிரிச்சிருவாங்க. இந்த 3 ரவுண்ட்ல 7.5 இருப்பாங்க, பொதுவா எல்லாரும் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. இந்த 3 ரவுண்ட் அடிப்படையில தான் சீட்டு. ஒரு ரவுண்டு 13 நாள் நடக்கும். ஒரு ரவுண்டு 13 நாள்னா அப்புறம் இன்னொரு ரவுண்டு 13 நாள், 3வது ரவுண்டு 13 நாள். ஒரு ரவுண்டு முடிஞ்சாதான் 2வது ரவுண்டு மாணவர்களுக்கு எங்கெங்கெல்லாம் சீட் இருக்குன்னு சொல்ல முடியும். 2வது ரவுண்டு முடிஞ்சாதான் 3வது ரவுண்டு மாணவர்களுக்கு எங்கெங்கெல்லாம் சீட் இருக்குன்னு சொல்ல முடியும். அதனால பயப்படவே வேணாம், ஜாலியா ஹாப்பியா நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்களோ அப்படியே பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவுக்கு போறவங்க உண்மையா நம்பி இருப்பீங்க. வேற யாராவது காலேஜ்ல போய் சேர்றாங்கன்னா அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவலைப்பட தேவையில்ல. எங்கேயோ போ மகனே அப்படின்ட்டு அவங்க எல்லாம் வேக வேகமா போய் கவர்மெண்ட் கோட்டால இல்லாம மேனேஜ்மெண்ட் கோட்டால சேர்றதுனால யாருக்கு பெருமை? நமக்கு தான். அவங்க போறவங்க போட்டோம், நீங்க கவலைப்படாதீங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டால போறவங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு கும்பிடு போட்டு போயிட்டு வாங்க தாயே, போயிட்டு வாங்க மகனே அப்படின்ட்டு அனுப்பி வைங்க, வழி அனுப்பி வைங்க. ஏன்னா உங்களுடைய ஃப்ரெண்டு நீங்க நோட் பண்ணி பாருங்க, கவர்மெண்ட் கோட்டால எத்தனை பேர் வெயிட் பண்றாங்க? யாருமே வெயிட் பண்றது இல்ல. எல்லாருமே மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போயிட்டாங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டால அருமையான வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க வேண்டியது உங்களுடைய வேலை. சோ நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு காலேஜ்ல, நல்ல காலேஜ்ல ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தோட இருந்தாதான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல இருக்கணும். நான் இந்த டிபார்ட்மெண்ட் தான் படிப்பேன், நான் இந்த காலேஜ்ல தான் படிப்பேன் அப்படின்லாம் கிடையாது. அட்டானமஸ் காலேஜ் நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் கிட்டத்தட்ட 120 காலேஜ் இருக்கு. நான் உங்களுக்காக அந்த அட்டானமஸ் காலேஜ் எங்கெங்கெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வீடியோல கொடுக்க போறேன். அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு அட்டானமஸ் காலேஜ்ல படிச்சா போதும், ஒரு லோ கட் ஆஃப் ஒரு 110, 120 இருந்தா கூட ஒரு நல்ல அட்டானமஸ் காலேஜ்ல போய் படிச்சாவே ஓரளவுக்கு டிகிரியாவது வாங்கிட்டு வந்துடலாம். வேலைக்கு போறோமோ வேலைக்கு போகலையோ அதெல்லாம் அடுத்த விஷயம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா யாரை கேட்டாலும் சிஎஸ்சி படிக்க போறேங்கிறாங்க. எப்படி வேலை கிடைக்கும்? கிடைக்காது, கண்டிப்பா வேலை கிடைக்காது. எல்லாரும் இன்ஜினியரிங் படிங்க. நான் என்னுடைய இவ்வளவு ஒரு பெரிய அனலைசரா இருந்து என்ன சொல்றேன்னா, நீ வந்து ஏதோ ஒரு காலேஜ்ல போய் சிஎஸ்சி படிக்கிறதுக்கு ஒரு நல்ல காலேஜ்ல மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள், அதுக்கப்புறம் கெமிக்கல் இன்ஜினியரிங், வேற பயோமெடிக்கல், இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கலாங்கிறதா என்னுடைய ஒரு இதா இருக்கு. அதனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. நம்மளுடைய ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொது கலந்தாய்வு முழுக்க, அதாவது ஜெனரல் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் நடக்கும்.
கிட்டத்தட்ட நீங்க எல்லாருமே காலேஜ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சுனாவே எந்தெந்த காலேஜ் வேக வேகமா சீட்டு நிரம்புதோ வேக வேகமா சீட்டு நிரம்புற கல்லூரிகள் வேக வேகமா காலேஜ் ஓபன் பண்ணிடுவாங்க. ஒரு கல்லூரியிலையும் கவர்மெண்ட் கோட்டால எவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறத விரைவில் ஒரு காலேஜுக்கா நம்ம போன் பண்ணி உங்களுக்காக நான் சொல்ல போறேன். அதனால தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள வந்துருங்க. சரியா? தேங்க்யூ வெரி மச். இதுதான் உங்களுக்கான அப்டேட். பயப்பட வேணாம். இவ்வளவு பேர் ரிஜிஸ்டர் பண்றாங்க, அவ்வளவு பேர் ரிஜிஸ்டர் பண்றாங்கன்னா எல்லாம் சும்மாங்க. இதுல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு எம்பிபிஎஸ்ல சீட்டு கிடைச்சா போயிருவாங்க, அக்ரில சீட்டு கிடைச்சா போயிருவாங்க, அதே போல வந்து பாத்தீங்கன்னா வெட்டினரி போயிருவாங்க, பேராமெடிக்கல் போயிருவாங்க. பாதி பேர் சும்மா ரிஜிஸ்டர். வேடிக்கையான ஒரு கொடுமை என்ன தெரியுமா? இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல வேடிக்கையான ஒரு கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா, வெறும் 500 ரூபாய் ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி இந்த கம்யூனிட்டிக்கு வெறும் 500 ரூபாவை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணா போதும். அதுக்கப்புறம் 10 பைசா நீங்க வந்து உங்க பாக்கெட்ல இருந்து எடுக்க தேவையில்ல. 500 ரூபாயில நீங்க சாய்ஸ் பில்லிங்கே பண்ணிடலாம். நீங்க அதுக்கப்புறம் 1 ரூபாய் கூட கொடுக்க போறது கிடையாது. வீட்டுல இருந்தே சாய்ஸ் பில்லிங் பண்றதுக்கு காலேஜ் எடுத்து காலேஜ்ல போய் சேரையில தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் நீங்க 10 பைசாவை நீங்க யாருக்கும் கொடுக்க தேவையில்லை. யாரும் ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கம்யூனிட்டினா 250 ரூபாயில சீட் எடுத்துடலாம். முன்னாடி எல்லாம் நாங்க படிக்கிற காலத்துல 2019 எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு 5000 ரூபாய் டெபாசிட்டா நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். 5000 ரூபாய் கட்டினாதான், உண்மையாவே 5000 ரூபாய் கட்டினாதான் நீங்க சாய்ஸ் பில்லிங்கே பண்ணலாம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. அதனால உங்களுக்கு அருமையான ஒரு விஷயத்தை கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அதாவது ஒரு காலேஜ்ல ஃபீஸை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கவர்மெண்ட் கோட்டால போகும்போது சாய்ஸ்ல வைக்கணும். சும்மா ஏனோ தானோ நம்ம வைக்க கூடாது. நிறைய விஷயங்களை நான் இந்த வீடியோல பேசியிருக்கேன். அதனால நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இங்க 1000 இருக்கு. இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல கொஞ்சமா தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ வெரி மச். பை பை டிடிஜிஸ். தேங்க்யூ. பை.